நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டெத் நோட் சீரிஸை பார்த்துருப்பீங்க. அந்த சீரிஸை பார்த்து முடிச்சிட்டக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய தாட் வந்திருக்கும். சரி, கண்டிப்பாக லைட் இந்த விஷயத்த பண்ணியிருந்தா எஸ்கேப் ஆகியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தாட்டை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னா, லைட் முதல்ல ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி நான் தான் எல், உன்னை கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீராவுக்கு ஒரு ஓப்பனான சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எல் கொடுக்கும் போது அந்த நியூஸ் சேனலில் இருக்க அந்த எல்லை பார்த்துட்டு நம்ம லைட் பார்த்தீங்கன்னா அவன் பேரை எழுதி போட்டு தள்ளிடுவார். அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் அது ஃபேக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லைட் அப்படியே இதை விட்டுருந்தா கூடமே நம்ம எல்லால நம்ம லைட்டை கண்டுபிடிச்சிக்கவே முடிஞ்சிருக்காது. ஆனால் அதையும் மீறி அவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, கொலை பண்ணுற டைமிங்கை மாற்றுவார். அண்ட் அதை வச்சு தான் அவர் கன்ஃபார்மே பண்ணுவார் இவன் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மட்டும் டைமிங்கை மாற்றாமல் அதே பேட்டர்னில் கொலை பண்ணியிருந்தா கூடமே அது ஜப்பானில் ஏகப்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் யார் கீரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிச்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. முக்கியமாக லைட் மாட்டினதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோ தான். பிகாஸ் டெத் நோட் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம லைட் உலகத்தில் இருக்க கெட்டவங்களை மட்டும் தான் போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்திருப்பாரு. நம்ம எல் இந்த கேஸ்க்குள்ள வர வரைக்கும் மட்டும். ஒன்ஸ் எல் இந்த கேஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம லைட்டுக்கு நிறைய சேலஞ்ச் கொடுக்கும் போது தான் நம்ம லைட்டோட கவனம் ஃபுல்லாவே எல் பக்கம் திரும்பிடும். ஸோ கெட்டவங்களை போட்டு தள்ளுறது அப்படின்ற இன்டென்ஷனை மாதிரி எல்லை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எல் கிட்ட அசால்ட்டாக மாட்டிக்கிட்டாரு. அண்ட் அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கெட்டவனாவே மாறிட்டாரு. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்த நம்ம லைட் தடுத்திருந்தா கண்டிப்பாக அவர் தப்பிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.